அன்பான யூடியூப் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இப்பொழுது சர்வஜன வசியம் அஞ்சனத்தை உங்களுக்கு நான் கற்றுத்தரேன். இதுக்கு மந்திரமும் உண்டு. மந்திரத்தை நான் பதிவில் சொல்லலை. ஏன்னா சர்வஜன வசியம் அது சொல்லுங்க அப்படின்னு. சரி, பதிவில் நம்ம சொல்கிறோம். பதிவில் சொன்னால் பதிவை கொஞ்சம் பொறுமையாக பார்க்கணும். பதிவுன்றது வீடியோன்றது யார் யாருக்கு பலன் இருக்கோ அவங்க பயன்படுத்திக்கலாம். வீடியோவை பார்க்காம இது எப்படி பண்ணணும் அது எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கெல்லாம் கட்டணமாகும். வீடியோ பொது குருவாக இருந்து பாடத்தை கற்றுக் கொடுக்குற வித்தைன்றது வேறு, பதிவில் கொடுக்கறது வேறு. இதில் 70% சொல்ல முடியும், பாடத்தில் 100% சொல்ல முடியும். புரியுதுங்களா? இப்போ வீடியோவில் போட்டது எல்லாமே நீங்கள் பிரயோகப்படுத்தி பாருங்கள், எல்லாமே தோற்றுருவீங்க, வெற்றி அடையாது. ஆனால் நான் சொல்கிறது தோல்வி அடையாதது. என்னோட அனுபவம். உங்கள் கையில் போய் சொல்லி ஒழிச்சு என்ன வரப்போகுது? தேவையான அளவுக்கு சக்தி கிடைச்சா போதும் ஒருத்தவங்களுக்கு. புரியுதுங்களா? இப்போ உங்கள் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஒரு வரம் இருந்தால் மட்டும் போதும். அந்த மாதிரி பதிவு தான் நம்ம தர்றது. என் பாடன்றது வேறு. இதில் நான் 100 ஒரு 5 பொருள் கலக்கிறேன்னு வச்சுக்கோங்க, 2 பொருளை நான் சொல்ல மாட்டேன், அது முக்கியமான பொருளாக இருக்கும். இது பதிவு. இது கட்டணம் ஃபீஸு எதுவுமே இல்லாமல் உங்களுக்கு நான் ஒரு பாடமாக கற்றுக் கொடுக்குறேன். புரியுதுங்களா? அதனால் இது வேலை செய்யுமான்னு கேட்டீங்கன்னா வேலை செய்யும். நான் கஷ்டத்தில் இருக்கிறேன், எங்களால் ₹1 கூட செலவு பண்ண முடியாது அப்படின்றவங்களுக்கு தான் இது கஷ்டம்லாம் பட தேவையில்ல. போயிட்டு அந்த பொருளை போய் தேடி அதை பஸ்மமாக்கி பண்ணிக்கலாம். ஒரு வித்தன்றது ரொம்ப அற்புதமான ஒரு பொருள் பண்ணோம். எந்த ஒரு பொருள் கூட எது சேர்த்தா நம்மளுக்கு வாழ்க்கையில் வெற்றி பெற முடியுமன்றது தான். இதை செய்ய முடியலன்னா அப்படியே விட்டுட்டு அடுத்த வேலையை பாருங்கள். நான் பதிவில் சொல்கிறது என்னடானா, கன்வின்ஸ் பண்ணுறது கிடையாது லைஃபு. ஒருத்தவங்களை கன்வின்ஸ் பண்ணி முட்டாளாக்கி நீங்கள் நான் தான் எல்லாத்துலேயுமே மேதை, நீங்கள் என் கையில் கற்றுக்கணும், என் கையில் வாங்கலைன்னா உங்களுக்கு எதுவுமே வேலை செய்யாது அப்படின்னு நான் சொல்ல. என் அனுபவம் வேறு, பிறர் அனுபவம் வேறு, பிறர் அனுபவம் வேறு, உங்களோட அனுபவம் வேறு, உங்களோட எப்படி நீங்கள் தோத்திங்கன்றது வேறு. நல்லா இருக்கும்போது யார் யார் உங்கள் கூட நல்லா மிங்கிளில் இருந்தாங்களோ, கஷ்டத்தில் யார் யார் இல்லையோ அதெல்லாம் கடவுள் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குற பாடம். இதெல்லாம் பார்க்கணும். சரி, பதிவுக்கு வரேன். இந்த பதிவை தெளிவாக பார்க்கணும். இதுக்கு மந்திரம் இருக்குது. மந்திரம் வேணுன்றவங்க கட்டணம் தரணும், வேணான்றவங்க இந்த பொருளை மட்டும் ரெடி பண்ணி அஞ்சனத்தை மட்டும் ரெடி பண்ணி நீங்கள் பயன்படுத்துங்க. வாழ்க்கையில் ஜெயிப்பீங்க. எப்பவுமே ஒரு விஷயம் சொல்கிறேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. உம்மனா முஞ்சா இருக்கிறவனை நம்பக்கூடாது. வெளிப்படையாக சொல்கிறோன்னா எங்களோட அனுபவம், என்னோட கோபம். ஏன் புரிஞ்சிக்க மாட்டாங்க? இதை பயன்படுத்தி பாருங்கள். காசு செலவும் ஆகக்கூடாது, சும்மாவும் கிடைக்கணும் அப்படின்றதுலாம் எங்கள் தொடர்பில் ஃபோனில் கேட்குறாங்க. சும்மா கொடுக்குறதுக்கு என்ன இது நம்ம ஆசிரமம் வச்சு நடத்துகிறோம். இப்போ நம்ம ஒரு பொருள் பண்ணுறோன்னா அதுக்கு காசு ஆகும்ல. எங்கேயோ போயிட்டு தொலைச்சிட்டு ஐயா நான் கஷ்டப்பட்டேன் அப்படின்னா அது சாத்தியமா? சொல்லுங்கள், எனக்கு புரியல. எனக்கு யூடியூப்பில் சேனல்ன்றது பொது, பயன்பட்டு வெற்றி பெற்றவங்களும் இருக்கிறாங்க. இது இந்த ஒருத்தவங்க மேலே மோகம் பட்டு அதுலேயே இருந்து எல்லாத்தையும் யூஸ் பண்ணக்கூடாது. ஒரு பொருளை யூஸ் பண்ணணும். அந்த எந்த பொருள் நம்மளுக்கு தேவைன்றது நம்ம பார்க்கணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. சஜஷன் சொல்கிறதுக்கெலாம் இந்த காலத்தில் ஆளே கிடையாது. நான் உங்களுக்கு சஜஷன் சொல்கிறேன். ஒரு பொருள் வைக்கும் போது உங்களுக்கு லக்கு கிடச்சிச்சின்னா அந்த பொருளை தவிர்த்து அடுத்த பொருள் வைக்கக்கூடாது. புரியுதுங்களா? ஏன்னா அஞ்சனெல்லாம் அப்பயே வேலை செய்யும், 21 நாளில் வேலை செய்யும். மந்திரம்லாம் 6 மாதம் கழிச்சு தான் வேலையே செய்யும். எல்லாம் சொல்லுவாங்க 48 நாள்லேயே மந்திரம் வேலை செஞ்சிடும். மந்திரம் பொறுமையாக தான் வேலை செய்யும். மந்திரம் ஒருத்தவங்களுக்கு அவ்வளோ சீக்கிரத்தில் டாப் ப்ரொஃபைலே கொடுக்காது. 90 நாள் 6 மாதம் ஆகும். ஒரு மந்திரத்தோட பலன் எப்போ கிடைக்கும்னா அப்போ கிடைக்கும். அஞ்சனம்
எல்லாம் எப்படி கிடைக்குன்னு கேட்டிங்கன்னா, திலகம் வைக்க வைக்க உடம்புக்குள்ளே, அதுக்கு தான் நம்மளோட திலதர காலத்தில் வைக்கிறது. திலதர காலம்னா நம்மளோட 2 புருவத்துக்கு மத்தியில் உடனே ஆக்டிவேட் ஆகும். அங்கே ஒரு சக்கரா ஒன்று இருக்குது. அந்த சக்கராக்குள்ளே போயிட்டு ஊற 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 நம்ம என்ன நினைக்கிறோமோ அது வந்து ஆத்ம திருப்தியாக போயிட்டு பலன் அடிக்கும். அதுக்கு தான் வந்து அஞ்சனத்துக்கு அவ்வளோ ஒரு மகத்துவம் இருக்குது. உங்களுக்கு எதுக்கு அவ்வளோ டவுட்டு? எதுனா கோயிலில் வந்து கடவுள் வரும்போது டிஸ்ட்ரிபியூட்லாம் வைப்பாங்க, பார்த்துக்கிறீங்களா? கடவுளுக்கு கண்ணிலெல்லாம் மை வைப்பாங்க. அது மை கிடையாது, அது வசியம். வசியம்னா கடவுளை வந்து எல்லா மக்களும் ஈர்க்கிறதுக்கு. இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா தானோ கடவுளுக்கு வந்து ஏதோ பண்ணுறாங்க, கடவுளுக்கே வைப்பாங்க. கடவுளுக்கு வசியம் இல்லாத மூலிகையில் வந்து அபிஷேகம் பண்ண மாட்டாங்க. நான் ஏன் உங்களுக்கு சொல்கிறேன்னா, ஒரு பதிவை பார்க்க மாட்டீங்க, இலவசன்னு கேட்குறீங்க. நான் ஆசிரமம் வச்சு நடக்கலை, நான் ஒரு வியாபாரி. ஜாதகம் பார்க்காம பஞ்சபட்சி பார்க்காம நான் எதுவுமே சொல்ல மாட்டேன்னு கூட சொன்னேன் பதிவில். நீங்கள் யாரோ நான் யாரோ, உங்கள் மேலே நான் கோவப்படுறது, என் மேலே நீங்கள் கோவப்படுறதெல்லாம் வேறு. வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்க போகிறீங்க, உங்களோட வாழ்க்கை வேறு, பிறரோட வாழ்க்கை வேறு. எல்லாருக்கும் ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்குது. அதில் நீங்கள் தோக்காமல் இருக்கிறதுக்கு வழி தான் நம்ம சொல்கிறோம். நீங்கள் வாங்க, கன்வின்ஸ் பண்ணுறேன், நான் உங்களுக்கு தீட்சை தரேன். எந்த பதிவில் நான் தீட்சை தரேன்லாம் சொல்லலை, என் அனுபவம். தீட்சை குத்தவனோட வாழ்க்கைலாம் தீட்சையாக இருக்காது. எவனுமே உண்மை சொல்ல மாட்டான், புரியுதுங்களா? எல்லாமே கண்காட்டி வித்தை தான். 4 பேர் இல்லாமல் யாராலையும் எந்த ஒரு வாழ்க்கையும் பயணம் பண்ண முடியாது. நான் அப்படி சொல்ல மாட்டேன். உங்களை நீங்கள் நம்புங்க, இதை முயற்சி பண்ணி பாருங்கள். முடியாத பட்சத்தில் தான் என்னை தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளலாம். அதுலேயும் நான் வீடியோலேயே சொல்லியிருப்பேன் இதோட விலை இதுதான்னு. நான் நேரில் வரட்டா, இந்த பந்தா பேச்செலாம் பேசுவாங்க, நான் நேரில் வரட்டா, நான் உங்களை பார்க்கட்டா அப்படிலான்னுவாங்க. நம்மளுக்கு என்ன ஒத்துதோ அது பண்ணணும். ஏன்னா சிலரோட எண்ணம் ஒரு மாதிரி இருக்காது, உங்களோட நேரம் காலம் கரெக்டாக இருக்காது, உங்களுக்கு தெரியாது. நான் வரும்போது நிறைய பேருக்கு நிறைய சம்பவம்லாம் நடந்திருக்கு. அதனால் கிட்ட இருக்க ஃபோனில் வந்து சொன்னால் கூட அதோட பலன் உங்களுக்கு கிடைக்கும். நான் உங்களுக்கு அறிகுறி தான் சொல்கிறேன், கேட்குறது கேட்காம இருக்கிறது வேறு, புரியுதுங்களா? நான் கட் அண்ட் ரைட்டாக தான் ஸ்ட்ரிக்டாக தான் பேசுவேன், நான் கன்வின்ஸ் பண்ணி பேச மாட்டேன். லேடிஸாக இருந்தாலும் இப்படி பேசணும், அவங்க இருந்தால் அப்படி பேசணும்லாம் கிடையாது, எல்லாருக்குமே ஒரே மாதிரி தான். ஏன்னா இது நான் ஒரு வியாபாரி, நான் அஸ்ட்ராலஜர், இதெல்லாம் நம்ம கற்றுக் கொடுக்குறோம் பாடத்தில். இப்போ உங்களுக்கு விருப்பம் இருந்தால் வரப்போகிறோம், 2 வார்த்தை எஸ் ஆர் நோ. வேணாமா ஜாதகம் அனுப்புங்க, வேணாமா விட்டு போயிடுங்க, அவ்வளோதான் சொல்லுவோம். கன்வின்ஸ் பண்ணுற ஆளுங்க கையில் நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி வசீகரமாக பேசுவாங்க, அது வேறு. நம்ம அந்த மாதிரி பேசணும்லாம் இல்லை. பதிவில் இப்போ நான் சொல்கிறது என்னத்துக்குன்னு கேட்டிங்கன்னா, சகல ஜனவசியமாகும். ஜனவசியம்னா கணவன் மனைவி ஒற்றுமை, லவ்வர்ஸு, தொழில் வியாபாரம். ஏன்னா அவங்களும் மனுஷன் தானே. சகல ஜனவசியம்னா எல்லாருமே அதில் அடக்கம், எல்லா வசியமும் அதுலேயே அடங்கிடும். நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள், அஞ்சனத்துக்கு அவ்வளோ பவர் இருக்குது. அதுக்கு தான் வந்து மையை தூக்கி யார் மேலாம் தடவுனா உடனே வேலை செய்யும். மைய தலையிலையோ உடம்புலையோ தடவுனா உடனே வேலை செய்யும். ஏன் நீங்கள் மந்திரம் சொல்லியா தடவுனாங்க? கிடையாது. வசீகரன்னா சாவுறவருக்கும் இருப்பாங்க அவங்க, அந்த மாதிரி ஒரு பொருள்லாம் இருக்குது. நான் கற்றுக் கொடுக்குறது எப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களே அந்த பொட்டை ரெடி பண்ணி அவங்களே வசியம் பண்ணலாம். அந்த மாதிரி பாடலாம் நம்ம கற்றுருவோம். கணவனோ மனைவி பேச்சு கணவன் கேட்கலையோ, கணவன் பேச்சு மனைவி கேட்கலையோ அப்படின்னும் போது அவங்களே வீட்டில் இருந்து அவங்களோட பிரார்த்தனை எப்படின்னு கேட்டிங்கன்னா, என் மனைவி இப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு ஒரு பிரார்த்தனை இருக்கும், என் கணவன் இப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு ஒரு பிரார்த்தனை இருக்கும். அப்போது அதுக்கேற்ற மாதிரி ஒரு சில வைப்ரேஷனை வந்து அவங்க கையில் சொல்லி கொடுத்தா அவங்க பண்ணி வாழ்க்கையில் ஜெயிக்குப்பாங்க. ஏன்னா உங்களை நீங்கள் நம்புங்க அப்படின்னு உங்கள் கையில் இருக்கிற சக்தியே, உங்களோட ஆத்மா திருப்தியே உங்கள் வீட்டுக்கார உங்களை வசியப்படுத்தும். அந்த மாதிரி எவ்வளோ பேருக்கு நான் கற்றுக் கொடுத்துக்கிறேன். நம்ம என்ன பண்ணுறோன்றது வேறு, நீங்கள் என்ன பண்ணணும் வாழ்க்கையில் அப்படின்றது நம்ம கற்றுக் கொடுக்குறோம். கட்டணம் இல்லாமலாம் கற்றுக் கொடுக்க மாட்டோம், புரியுதுங்களா? அதெல்லாம் 10,000 ரூபாய்க்கு மேலே கற்றுக் கொடுப்போம். 10,000 ரூபாய் மேலே ஆகும் அது பீஸு. இது வந்து பாடம், இது வந்து பொது. இப்போ நான் சொல்கிறது வந்து பொதுவுனா இதை நீங்கள் பயன்படுத்துங்க. எப்படி பண்ணலாம், எப்படி வீடியோவில் எப்படி சொல்கிறனோ அப்படிலாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேலை செய்யும். சரி, இதுக்கு தேவையான பொருள் என்ன கேட்டிங்கன்னா, சென்னாய் உருவி சம்மூலம். சென்னாய் உருவியை வந்து சம்மூலம் சிகப்பு கலரில் இருக்கும் அதோட தண்டு, அது சம்மூலம். இது வந்து பாத்ரூம் போகிற இடத்துலையோ ஏரியிலையோ அந்த மாதிரி இடத்துல எடுக்கக்கூடாது.
வயல்வெளியிலையோ அந்த மாதிரி இந்த பொல்யூஷன்லாம் இல்லாத இடத்துல சென்னாய் உருவி எடுக்கும்போது ரொம்ப விசேஷம் எல்லா மூலிகையும். அதே மாதிரி நெயல் சுருங்கி, நெயல் சுருங்கின்னு ஒரு மூலிகை இருக்குது. நெயல் பட்டா தொட்டா சுருங்கி தான் அது, அது பேர் நெயல் சுருங்கி. தொட்டா சுருங்கியை வந்து நெயல் பட்டா சுருங்கும், அந்த தொட்டா சுருங்கியை எடுத்துக்கணும். சம்மூலம், குப்பை மேனி, கம்பல்சரி குப்பை மேனி வந்து ஒரு மோகினி வாசி இருக்கணும் கம்பல்சரி. அதுக்கப்புறம் ஆலமரத்தில் போகிற வடக்கு போகிற வேறு, எட்டி மரத்தில் இருக்கிற புல்லுருவி, வேப்ப மரம் புல்லுருவி, புரியுதுன்னா வேப்ப மரத்தில் புல்லுருவி. அதே மாதிரி வெள்ளெருக்கத்தில் புல்லுருவி கிடைக்கும், அந்த புல்லுருவி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அரச மரத்துக்கு மட்டும் சனிக்கிழமை தான் எடுக்கணும், மற்ற நாள்லலாம் எடுக்கக்கூடாது. அரச மரத்தில் இருக்கிற புல்லுருவி, அரச மரத்தில் மட்டும் சனிக்கிழமை மட்டும்தான் லக்ஷ்மி கடாச்சாரமே கிடைக்கும். மீதி நாள்லலாம் எடுக்கக்கூடாது. ஏன்னா அங்கே தூமாதேவி இருப்பாங்க. தூமாதேவினா சுற்றக்கூடாது, லக்ஷ்மி அம்மாவுக்கு அக்கா அவங்க இருப்பாங்க. சனிக்கிழமை மட்டும்தான் அந்த இடத்துல இருக்க மாட்டாங்க. வில்வ மரத்தில் புல்லுருவி. நான் சொல்கிறதெல்லாம் பயன்படுத்தி பாருங்கள், அபாரவிதமான சக்தி வந்து இதெல்லாம் எடுத்துன்னு வந்துடுங்க. என்னென்ன கிழமையில் எடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லா கிழமையிலும் எடுக்கலாம். நீங்கள் பிறந்த கிழமையில் மட்டும் எடுக்கக்கூடாது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது எடுக்கிற டைமிங் எப்போன்னு கேட்டிங்கன்னா 3 மணிக்குள்ளேயே எடுத்துடணும். உச்சி வேலையில் எடுக்கக்கூடாது. 11:45 1 மணி 1:30 மணின்னு வச்சுக்கோங்க. 1:30 மணி வரைக்கும் எடுக்கக்கூடாது. அதுக்கு மேலே 3 மணி 3:30 மணிக்குள்ளே எடுத்துடலாம். இதெல்லாம் எடுத்துன்னு வந்துட்டு சேமித்து வச்சுக்கோங்க. சாப நிவர்த்தி மந்திரம்லாம் வீடியோவில் பாருங்கள், அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இது எடுத்துகிட்டு குழிக்கல்வன்னு ஒன்று இருக்கும், இது பஸ்மம் ஆக்கிடுங்க. ஆக்கிட்டு குழிக்கல்வத்தில் போட்டு நல்லா மையாக அரைங்க. இதுக்கு மந்திரம் உண்டு, உங்களுக்கு என்ன தெரியுமோ அந்த மந்திரத்தை சொல்லுங்கள், புரியுதுங்களா? நீங்கள் இலவசமாகவே பண்ணுங்கள். ஏன்னா இந்த மந்திரம் இதெல்லாம் வந்து நான் இது மட்டும் சொல்கிறேன். ஏன்னா நாங்கள்லாம் செஞ்சு வச்சு ரெடி பண்ணி வச்ச பொருள் தான். உங்களுக்கு மறைமுகமாகலாம் எதுவும் சொல்ல மாட்டேன், ஓகேங்களா? ஒரு 2 பொருளை மட்டும் நம்ம சொல்ல மாட்டோம், பதிவிலே சொல்லிடுறோம். ஏன் சொல்ல மாட்டோம் அப்படின்னு கேள்வி கேட்குறதுக்கு எதுவுமே கிடையாது. ஏன்னா இது பொது பதிவு, புரியுதுங்களா? கட் அண்ட் ரைட்டாக தான் பேசுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா இது வசீகரம் கிடையாது, வாழ்க்கை. இது வாழ்க்கையில் வந்து எப்படி ஜெயிக்கணுன்றதே தெரியாமல் சும்மாவே வந்து ஜெயிக்கணும் அப்படின்னு கேட்டால் ஒரு மனுஷனுக்கு எப்படி இருக்கும், ஒருத்தவங்களுக்கு எப்படி இருக்கும், புரியுதுங்களா? சும்மானா எப்படி சும்மா எல்லாமே இப்போ நீங்கள் பண்ண போகிறீங்க, சும்மாவே எதுனா கிடைக்குமா? கஷ்டப்பட்டால் கிடைக்கும், பயன்படுத்துங்க, ஓகேங்களா? இதெல்லாம் எடுத்துக்கோங்க. அதுக்கு முக்கியமாக ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம அத்தி மரத்தில் வர புல்லுருவி. ஏன்னா சுக்கிரனு லக்ஷ்மி கடாச்சாரம், வசீகரத்தை தன ஆக்ரஷணத்தை ரொம்ப அதிகம் பண்ணும். இதெல்லாம் எடுத்துன்னு வந்துடும், கொஞ்சம் இருந்தாலும் போதும். கத்தியை போட்டுலாம் வெட்டக்கூடாது, ஓகேங்களா? மரத்து மேலே ஏற தெரிஞ்சால் ஏறுங்க, இல்லை யாருக்கெல்லாம் சொல்லி கீழே விழாத அளவுக்கு பறித்து இதை வீட்டுக்கு எடுத்துன்னு வந்துடுங்க. எடுத்துன்னு வந்துட்டு கரெக்டாக இது என்ன கிழமையில் பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா செவ்வாய்க்கிழமை தான் பண்ணணும் இதெல்லாம் பஸ்மம் பண்ணுறதுக்கு. ஏன்னா மூலிகைக்கெல்லாம் கடவுள் யாருன்னு கேட்டிங்கன்னா செவ்வாய் தான். வைத்தியத்துக்கு கடவுள் குரு. வைத்தியத்துக்கு குரு யாருன்னு கேட்டிங்கன்னா செவ்வாய் தான். மாந்திரிகத்துக்கு குரு யாருன்னு கேட்டிங்கன்னா செவ்வாய் தான். அஞ்சனத்துக்கு குரு யாருன்னு கேட்டிங்கன்னா செவ்வாய் தான். எல்லாம் சொல்லுவாங்க இவங்க குரு அவங்க குருன்னு. முருகர் இல்லாமல் எதுவுமே இல்லை, புரியுதுங்களா? செவ்வாய்க்கிழமை தான் பண்ணோம், செவ்வாய் ஓரில் பண்ணோம். எல்லாத்தையும் பச்சை கற்பூரம் போட்டு பஸ்மம் பண்ணிட்டீங்க. பண்ணிவிட்டு குழி கல்வத்தில் போட்டு நல்லா அதை பொடி ஆக்கிடணும். அது கூட எதுவுமே சேர்க்கக்கூடாது, எல்லாமே கலந்துடணும். எல்லா மூலிகையும் கலந்துட்டு நல்லா மையாக ஆகிடணும். மையாக ஆகிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நெய், பியூர் நெய்யை ஊற்றுங்க.
ரொம்ப கெட்டியாக பண்ணணும், கொல கொல கொலலாம் பண்ணக்கூடாது. நல்லா மூணு ஜாமான்னா 9 மணி நேரம் அரைக்கணும். ஒரு ஜாமத்துக்கு 3 மணி நேரம், 2 ஜாமத்துக்கு 6 மணி நேரம், 3 ஜாமத்துக்கு 9 மணி நேரம். அதை கவுண்ட் பண்ணிக்கோங்க. அஞ்சனை அரைக்கிறதெல்லாம் விளையாட்டுத்தனம்லாம் கிடையாது, ஒரு ஆக்ரோஷம் கிடைக்கும். அரைக்கிறவங்களுக்கு தெரியும். விளையாட்டை அரைச்சிங்கன்னா அபிவிருத்திக்கே வராது. விளையாட்டுத்தனமாலாம் உட்காரக்கூடாது. புரியுதுங்களா? இதை அரைச்சிட்டு கஸ்தூரி, கோரசொனை, குங்குமப்பூ, ஜவ்வாது, மைஷாஷி இதெல்லாம் போடுங்க. குங்குமப்பூ இதெல்லாம் போட்டு நல்லா மையாக அரைங்க. மந்திரத்தை சொல்லிக்கினே அரைங்க. அரைச்சி ஒரு கவர் மாதிரி ஒரு அட்டை இருக்கும், பிளாஸ்டிக் அட்டை, அதில் வழித்து உங்களோட குல தெய்வத்தை இந்த மாதிரி ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு, கண்ணாடி பாட்டிலுக்கு 2 பேர் கடவுள், சந்திரன் சுக்கிரன், இவங்க தான் ஞானக்காரங்க. மூளைக்கு தெய்வமே சந்திரன் தான். அதனால் இந்த காப்பரில் வைக்கலாம், இரும்பில் வைக்கலாம் அப்படிலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் வைக்கக்கூடாது, வீரியம் இருக்காது. இந்த மாதிரி வச்சு பயன்படுத்தும் போது சகல விதமான நன்மை உங்களுக்கு ஏற்படும். கஷ்டம் விலகும். வீண் சண்டைக்கு யாருன்னா வரவங்க இருக்கவே மாட்டாங்க. ஏன்னா எட்டி இதெல்லாம் சேர்க்குறோம், எட்டி மரத்தோட புல் உருவிலாம் சேர்க்குறோம். புரியுதுங்களா? இதை பண்ணும்போது அப்படி ஒரு தெய்வத்தோட ஆக்ரோஷம் கிடைக்கும். பயங்கரமான ஒரு பேர் புகழ் கிடைக்கும். பண்ணி பாருங்கள். கொஞ்சமாக பண்ணால் போதும். இது ரொம்ப நாள் நீங்கள் வைக்கும்போது, நீங்கள் அரைக்கும் போதே உங்களுக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்கும். கஷ்டத்தில் இருக்கிறோம், நம்மளுக்கு விளங்கவே இல்லை அப்படின்றம்போது நீங்கள் பண்ணி பாருங்கள். இவ்வளோ கஷ்டப்பட்டுலாம் நான் சொல்லலை, என்னோட இஷ்டப்பட்டு தான் நான் சொல்கிறேன். ஏன்னா எல்லாருமே தெரிஞ்சுக்கோங்கன்றதுக்குனால தான் நம்ம இவ்வளோ சொல்கிறோம். உங்களை இப்படி உங்களை வழிஞ்சிக்கின்னு நான் பேசினா எனக்கு என்ன கிடைக்க போகுது? உங்களை ஏமாத்துகிற ஃபீல் தான் எனக்கு கிடைக்கும். இப்போ நான் உங்களுக்கு வசியம் பண்ணி பேசுகிறேன். அப்படி பேசுனா எனக்கு என்ன கிடைக்க போகுது? உங்களோட கஷ்டத்தை எப்போவுமே உங்களால் தெரிஞ்சிக்க முடியாது. அதை உங்களால் இஷ்டமாகவே எடுத்துக்க முடியாது. ஃபஸ்ட்டு அதை புரிஞ்சிக்கணும். வசியமாய் பேசி உங்களுக்கு ஏற்ற மாதிரி தாஜுவாக பேசி வர்றது கிடையாது வாழ்க்கை. இதை பண்ணால் சரியாகும். என்னோட அனுபவத்தில் நான் எவ்வளோ பேரை பார்த்துருப்போம். ஒருத்தர் 2 பேர்லாம் பாவம் புண்ணியெல்லாம் இந்த ஃபீல்டில் நம்ம பார்க்கவும் முடியாது. அதே மாதிரி வசீகரமாக இன்னொருத்தவங்க நம்மளை பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கெல்லாம் மயங்கிற ஆள்லாம் நம்ம கிடையாது. ஏன்னா நீங்கள் உங்களோட வாழ்க்கை, உங்களை நம்பி குடும்பம் இருக்கும், ஃபேமிலி இருக்கும், எல்லாம் இருக்கும். நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கன்ற. பணத்தை செலவு பண்ணாதீங்க. முடியாதவங்க பணத்தை செலவு பண்ணாதீங்க. இந்த மாதிரி பொருள்லாம் தேடி எடுத்து வைங்க. அது 1 வருஷம் ஆனால் கூட தேடி எடுத்து வைங்க. என்றைக்குனா ஒரு நாள் நீங்கள் அந்த பொருள் வீட்டில் இருந்தாவே லக்ஷ்மி கடாச்சாரம் கிடைக்கும். புரியுதுங்களா? வன்னி மரத்தெல்லாம் தொடவே முடியாது. வன்னி மரத்தோட ஃபார்முலாலாம், வன்னி மரம்லாம் ஈஸ்வரர் இது. புரியுதுங்களா? சனி ஈஸ்வரர் இது. அந்த மரத்தோட புல் உருவிலாம் அப்படி வேலை செய்யும். ஏன்னா 2 பொருள் சொல்ல மாட்டேன்னு, அதில் ஒரு பொருள் சொல்லிட்டேன். வன்னி மரத்தோட புல் உருவியை சொல்லிட்டேன். இன்னும் ஒரு பொருள். புரியுதுங்களா? இதெல்லாம் பயன்படுத்துங்க. இந்த பொருள் வாங்கிறதுக்கு 8000 ரூபாய் ஆகிடும். உங்களோட வாசனை திரவியம் ஒரு கிராம் தான் ஒரிஜினல் வாங்கணும். ஒரு புனுகு, கோரோசனை, அத்தரு, அம்பரு, ஜவ்வாது, மஸ்கத்தரு இதெல்லாம் வாங்குங்க. வாங்கி அரைச்சி பாருங்கள். அப்படி இருக்கும் உங்களோட லைஃப் ஸ்டைலு. வீட்டில் தெய்வம் கட்டவே முடியாது. தெய்வத்தை அந்தளவுக்கு ஒரு வீரியம் இருக்கும். நான் திருப்பி சொல்கிறேன். நீங்கள் முட்டாளாகினால் அதுக்கு காரணம் யாருமே ஆக மாட்டாங்க. நீங்கள் கஷ்டப்பட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் உங்கள் குடும்பமே இஷ்டமாகும். புரியுதுங்களா? இப்போது நான் இந்த பாட்டிலில் விருப்பம் இருக்கிறவங்களுக்கு இந்த பாட்டிலில் தான் தருவேன். இந்த பாட்டிலில் மட்டும்தான் இந்த அஞ்சனத்தை தருவேன், மந்திரத்தை தருவேன். நான் பரிகாரம் கம்பல்சரி தருவேன். என்னோடய ஃபார்முலாவில் பரிகாரம் பண்ணாமல் யாருக்கும் அஞ்சனத்தை டச் பண்ண கொடுக்க மாட்டேன். இப்போ நான் சொன்ன பார்த்தீங்களா, இத்தனை மூலிகையும் இதில் கலந்துருக்கும்.
கலந்துருந்து அத்தனை வேலையும் அது பண்ணோம். எட்டி மரம்லாம் எதிரிங்களை ஓட விடும், புல்லுருவிலாம். ஓகேங்களா? வன்னி மரத்தோட புல்லுருவிலாம் கேட்டிங்கன்னா ஈஸ்வரர் இது. நேர காலம் சரியில்லைன்னா எல்லாமே அனுகூலமாக இருக்கும். இதில் மாந்தின்னு ஒருத்தர் இருப்பார். ஏன்னா ஈஸ்வரோட புள்ள மாந்தி. மாந்தினா மறைமுகமான குழந்தை ஜாதகத்தில் இருக்கும். எதை பார்த்தாலும் நோய் நொடி கஷ்டம் பித்துள்ள தோஷத்துக்கெல்லாம் மேலே அது மாந்தி. ஏன்னா அதெல்லாம் நிறைவேற்றி ஆகும். அந்த அளவுக்கு ஒரு வீரியம் வந்து எதில் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா இந்த வன்னி மரத்தில் எட்டி இந்த மாதிரி பொருளெல்லாம் பயங்கரமான ஒரு சக்தி இருக்கும். எல்லாமே நான் சொன்னது எல்லாமே நவகிரகத்தோட பவர்ஃபுல்லான ஒரு பொருள். புரியுதுங்களா? முயற்சி பண்ணி பாருங்கள். பதிவு ரொம்ப லாங்காக தான் இருக்குது, ஆனால் நீங்கள் பயன்படுங்க. இந்த வீடியோ பிடிச்சா இதோட விலை என்னன்னு கேட்டிங்கன்னா 8500 8500 இந்த பாட்டிலில் வரும். மந்திரம் பரிகாரம் கம்பல்சரி. இதை நீங்கள் பயன்படுத்தி வாழ்க்கையில் ஜெயிங்க. விருப்பம் இருக்கிறவங்க பெற்றுக்கொள்ளுங்க. கொரியர் ஃபேர் உங்களது தான். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மிக்க நன்றி.